நீங்கி பட்டு பெறுவார்கள், அறுவை ஒழித்து செல்வம் பெறுவார்கள், நோய் நீங்கி நலம் பெறுவார்கள், அறியாமல் நீங்கி நலம் பெறுவார்கள், பாவம் தொலை புண்ணியம் எய்துவார்கள், பிறந்து ஒழிந்து முக்தி அடைவார்கள். வரவேற்றுக் கொள்கின்றோம். அப்படி பக்தி வணங்குவோம், பஞ்சாங்கமாக வணங்குவோம், நிமிர்ந்து நின்று வணங்குவோம். ஆனால் விண்ணை நோக்கி வணங்குகின்ற ஒரு வழிபாடு கும்பாபிஷேக வழிபாடு மட்டும்தான். நாமெல்லாம் மூலாதாரத்திற்கு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை இந்த நிலையில் சென்று இந்த சகஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற உச்சியிலே நம்முடைய பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய அந்த நிலையிலே நின்று கொண்டு வணங்க வேண்டும். அத்தனை பேரும் மேலே ஏறினால் மக்களுக்கு பார்ப்பதற்கு இடையூறாக இருக்கும். எனவே அவர்களெல்லாம் அவர்களுக்கு வழிவகை செய்து ஒதுங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, கண்டனுடைய கருவறையில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ண பெருமானுடைய கருவறை அந்த ரூபத்தை, அவனுடைய முழு மேனியை விஸ்வரூபமாக இந்த கும்ப கலசத்திலே வெளிப்படுத்துகின்ற இந்த பெருநிகழ்வுதான் இந்த மகா கும்பாபிஷேகம். இதோ அந்த கலசத்திலிருந்து கும்பகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அமிர்த வீரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தர்ப்பையெல்லாம் எடுத்து அந்த கும்பத்திற்கு சார்த்தப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலசத்திலே இருக்கக்கூடிய அந்த கும்ப கோபுர கலசத்தை பகவானுடைய ரூபமேனியை அலங்கரிப்பதற்கு தயார்படுத்துகின்ற கும்பசூத்தி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதோ அந்த மலர் மாலைகள் எல்லாம் எடுத்து சார்த்தப்படுகின்றது. அந்த கலசத்தை பகவானுடைய திருமேனியை தாங்குவதற்கு தகுதி படைத்ததாக மாற்றுகின்ற நிகழ்வு இதோ நடந்து கொண்டிருக்கின்றது. பல நாட்களாக எண்ணி 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 நாமெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இனிமையான தருணம், அந்த உன்னதமான காலம் இதோ நமக்கெல்லாம் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பண்ணிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியம் பல கோடி எழுதுவதற்கு நம்முடைய சந்ததியினருக்கெல்லாம் புண்ணியத்தை கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான அந்த புண்ணிய நிகழ்வு இந்த மகா கும்பாபிஷேகம். இந்த மகா கும்பாபிஷேகம் சம்ரோட்சணம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த புனித நீர் ஊற்று நிகழ்வு. இதோ அந்த கலசம் எல்லாம், கலசத்தில் அந்த மாவிலையிலிருந்து அட்சதைகள் எல்லாம் எடுத்து தூவப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். மாவிலையால் அட்சதை தூவப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். பகவான் கண்ணனுடைய காட்சிகளிலே மிக உன்னதமான கும்பாபிஷேக காட்சியானது நாம் கண்களுக்கு காண இருக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இதோ அந்த சூரியனை நோக்கி, இந்த விண்ணை நோக்கி அந்த கலசத்தை வேதியர் அவர்கள் கையிலே வைத்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணருடைய சன்னதியிலே இதோ புனித நீர் ஊற்றுவதற்காக வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் எல்லாம் வைத்த கண் வாங்காமல் அந்த கோபுர கலசத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ புனித நீர் ஊற்றப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். பகவான் கண்ணனுடைய சன்னதியிலே இதோ புனித நீர் ஊற்றப்படுகின்றது. இதோ
கருவறையில் இருக்கிற கண்ணனுடைய திருமேனி இதோ இந்த கும்பகலசத்திலே ஆவாகனம் செய்து வெளிப்படுத்தப்படுகின்றது. பகவானுடைய ரூப லாவண்ய மேனி சரிதம் இதோ அந்த புனித நீராக ஊற்றி கண்ணனுடைய கோபுர கலசத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 துணிவு வெற்றி சுழற்சி பிள்ளை பேர் இவைகளெல்லாம் கிடைக்கின்ற 16 செல்வங்களையும் கிடைக்கின்ற தன்மை உள்ளது. எனவே செடியாய வல்வினைகள் தீர்த்து திருமாலே செடியாலே வேங்கடவா நின்கோயில் வாசல் அடியாறு வானவர் அமரையவன் கிடந்து எங்கும் அடியாய் கிடந்து எங்கள் பவளவாய் காண்பயனை என்று சொல்லி குலசேகராக பாடுகிறார். இப்படி உன்னை போற்றி வணங்கி என்னும் உன்னோடு இருக்க வேண்டும். நாயன்மார்கள் பாடியது மாதிரி அந்த இறைவனை மாயனை மண்ணு மணமதுரை மைந்தனை தூய பெருந்தர் இமனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குரல் விளக்கிய தாமோதரனை தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது பாவாய் என்று சொல்லி ஆண்டாள் பாடுகிறார். அப்படி மண்ணு மருவ மைந்தன் இறைவன் அந்த உலகத்தையே காட்டியவர்களுடைய வாயிலை காட்டியவர். அப்படிப்பட்ட கமல கண்ணனுடைய ஆலயத்தில் இப்பொழுது கும்பாபிஷேக நிகழ்வை நாம் பார்த்து மகிழ்ந்து பரவசம் அடைந்திருக்கின்றோம். 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். நம்முடைய தமிழகத்திலே சென்னையிலே கபாலீஸ்வரர் கோயில், அது பக்கத்திலே வடக்கு மாட வீதியிலே சிவனேச செட்டியார் என்பவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள் பூம்பாவை. அவள் பாம்பு கடித்து இறந்து விட்டாள். பாம்பு கடித்து இறந்துபட்ட அந்த மகளை அவளை இறந்தவளை நடக்க செய்யவில்லை, எரியூட்டினார்கள். இருவூட்டி சாம்பலாக்கி பெரிய பாறைகளை வைத்து அந்த கும்பாபிஷேகம் வரை இருக்கிறது. கபாலீஸ்வரர் ஆலயத்தை வரை இருக்கிறது. எனவே அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக இறந்தவள் வீட்டளவால் என்று சொல்லி அந்த தீ பார்க்கிறார். பார்த்து குழந்தாய் ஏய் எலும்பாய் சொல்ல அந்த குழந்தை எழும்பியது. அதே மட்டிட்ட புண்ணியம் கணமா குருமாவை என்று சொல்லி 11 பதிவுகளை பாடுகளை பாடினார்.
கட்டி ஒன்றோடு இணைக்கின்ற தன்மையானது அஷ்டபந்தனம். எனவே அஷ்டபந்தனம் பந்தம் என்று சொல்கின்ற போது இணைக்கின்றது, முறைப்படுத்துகின்றது. அப்படி இறைவனை இணைக்கின்ற திருத்தலமாக, இறைவனை பக்தரை இணைக்கின்ற